ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் மீது நம்பிக்கை வைத்து இதை முழுவதுமாக கேட்டுப்பார் என் குழந்தா. உனக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வையும் நானே உனக்கு தருவேன். பொறுமையோடு காத்திரு. உன் பிரச்சனைக்கான தீர்வு என்னிடம்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். வேதனையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி உன்னை சேரும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வு மிக்க வாழ்க்கையாக வாழத் தெரிந்த உனக்கு, மற்றவர்களை உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த உனக்கு, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நிலைத்திருக்க நான் வழிவகை செய்வேன். உன்னுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்றுடைய உன்னுடைய மனம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா? உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம், 1000 போராட்டத்தை நீ சந்தித்து கூட இருக்கலாம், 1000 போராட்டத்தை கடந்தும் வந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடும் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைப்பு அனைத்துமே உன் சாயப்பாவைக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கான பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால்தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால்தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படுத்துவேன். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை, எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி அப்படின்னு சலிப்போடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவனை பார்த்து, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா அப்படின்னு சலிப்போடு நின்றவனை நிமிர்ந்து பார்த்தார் ஒரு குரு. அவனை பார்த்து, வருத்தப்படாதே, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டார் ஒரு குரு. என்னை பற்றி குறை கூறுபவர்கள் அதிகரித்து கொண்டே விட்டார்கள். எதை எடுத்தாலும் எனக்காக குறை கூறுபவர்கள் என்னை சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதை சமாளித்து என் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்தை பெறுவது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஒரு இளைஞன் ஒரு குருவிடம் வந்து அதிகமாகவே புலம்பினான். வந்தவனின் பிரச்சனை குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுடைய புலம்பலை கேட்டு அவனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு இடத்துல மிக பரபரப்பான நகரில் ஒரு டாக்ஸியில் இந்தியர் ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். காலை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய போக்குவரத்து, ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருந்தது. சிரமப்பட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டி இருந்தது. ஒவ்வொரு டிராஃபிக்லையும் நின்று பொறுமை இழந்து நிதானமாக ஓட வேண்டி இருந்தது. அந்த பரபரப்பான இடத்தில்
பல இடங்கள்ல வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல வந்தாலும் சாமர்த்தியமாக ஓட்டுனாதான் அந்த பயணத்தை மிக சாதுரியமாக கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த டாக்ஸியில பயணம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் டாக்ஸி ஓட்டுநர் கொஞ்சமுமே பதட்டப்படவே இல்லை. இப்படி சுமூகமாக பயணித்து கொண்டிருந்த போது ஒரு திருப்பத்தில் இன்னொரு கார் ஒன்று குறுக்கே வந்தது. இரு கார்களும் மோதுவது போல சென்று மெல்லிய இடைவெளியில் இடிக்காமல் நூல் இலையில தப்பிச்சிச்சு. தவறு எதிரில் வந்தவனுடையதுதான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஆத்திரத்தில் டாக்ஸி ஓட்டுநரை எதிரில் வந்த அந்த கார் ஓட்டுநர் திட்டினாரு. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தோன்னா, பதிலுக்கு டாக்ஸி ஓட்டுநர் அவனை திட்டக்கூட இல்லை, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவனை பொருட்படுத்தாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டு ஆரம்பித்தார். இதே போல இன்னொரு சம்பவம், அதிலும் டாக்ஸி ஓட்டுநர் பொறுமை இழக்கவே இல்லை, ஆத்திரப்படவும் இல்லை, ரொம்பவே நிதானமாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். எது வந்தாலும் போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, அதே ஒரு சூழ்நிலையில் அந்த டாக்ஸி டிரைவர் இருந்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த இந்தியருக்கு ரொம்பவே வியப்பு, ரொம்பவே ஒரு ஆச்சரியம். இதுவே இந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா சண்டைக்கு மல்லுக்கு கட்டிக்கிட்டு நின்றுப்போம். ஏன்னா எதிரில் வந்தவனோட தவறு தான் அது, நம்ம எந்த தவறுமே செய்யலை. ஆனாலும் கூட அந்த எதிரில் வந்தவன் திட்டுனாந்தும் கூட அப்பொழுது கூட சண்டைக்கு நிற்காம பொறுமையோடு போகிற இந்த டாக்ஸி டிரைவரால் எப்படி முடியுது அப்படிங்கிற வியப்போட இறங்க வேண்டிய இடம் வந்தபோது அந்த ஓட்டுநரிடம் அந்த வியப்புக்குரிய கேள்வியை கேட்டே விட்டார் அந்த இந்தியர். எப்படி உங்களால் இவ்வளவு பொறுமையாக யாருடைய திட்டுக்கும் பொருட்படுத்தாமல் வண்டியை உங்களால் ஓட்ட முடியுது? இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? எனக்கு இது புரியவே இல்லை. பின்னாடி உட்காந்துருந்த எனக்கே கோவம் வந்துச்சு அந்த எதிரில் வந்த டாக்ஸி டிரைவர் திட்டுனது. ஆனால் நீங்கள் எவ்வளவு நிதானமாக இருந்தீங்களே, இது எப்படி உங்களால் முடியுது அப்படிங்கிற கேள்வியை அந்த வண்டி ஓட்டுநரிடம் கேட்டே விட்டார் அந்த இந்தியர். அதற்கு அந்த டாக்ஸி ஓட்டுநர் சொன்னார், என்னுடைய இலக்கு உங்களை நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பது. அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அது மட்டும்தான் என் நினப்பில் இருந்தது, அதை மட்டும்தான் நான் நினைவில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வீதியில் போவோர் வருவோர் அள்ளி கொடுக்கும் குப்பைகளை எல்லாம் மனதில் சேர்த்து கொள்வதே இல்லை. அதை நம்ம மனசில் சேர்த்துக்கிட்டோன்னா அதால் நம்ம படுற வேதனை மன கஷ்டம் நம்மளால் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடையவே முடியாது. அதையெல்லாம் பொருட்படுத்தி ஆத்திரப்பட்டு பதில் சொல்ல ஆரம்பித்தோன்னா, பதில் சொல்ல கொண்டிருந்தோன்னா நாம் போய் சேர வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. நான் உங்களை போய் கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துல என்னால் கொண்டு சேர்க்கவும் முடியாது. அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு அந்த டாக்ஸி ஓட்டுநர் பதில் சொன்னாரா. இந்த சம்பவத்தை குரு சொன்னதும் தான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்தவனுக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு. 1000 பேர் குறை கூறினார்களும் 1000 பேர் நம்மை சுற்றி வசைப்பாடினார்களும் நம் வேலையை நம்மளுடைய இலக்கை அடைய மட்டுமே நம்மளுடைய எண்ணம் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நம்ம காதில் வாங்க ஆரம்பித்தோன்னா நம்ம வேலையை நம்ம செய்யவே முடியாது. அவங்க சொல்கிற சொல் மட்டுமே நம்ம காதில் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையே அதுவாகவே மாறிவிடும். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்தவனுக்கு அப்பொழுது தெளிவாகவே புரிந்தது. இலக்கு தான் முக்கியம். இடையில் வரும் இடைஞ்சல்கள் 1000 இடைஞ்சல்கள் இருந்தாலும் நம் இலக்கை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தே தீரலாம். வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையை வென்று காட்டலாம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம்.
இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை.
ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்துக் கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை? இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுக்குரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோர்த்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும்
உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கித் தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் திடமாக இரு. எது வந்தாலும் மனதை திடமாக வைத்திருக்க பழகு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை உடையது. அந்த காலத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது குழந்தையே. எனவே எது வந்தாலும் அமைதியாக இருந்துவிட்டு போ. மனதை திடமாக வைத்துவிட்டு போ. நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்து இருந்துவிட்டு போ. அனைத்தும் உனக்கு சாதகமாக நேரும். எல்லாம் கூடி வரும் சமயம் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நாள். உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே. நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும்
தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன்.